அனைவருக்கும் வணக்கம். அதாவது கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் இயங்கி வரும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு. அந்த பேங்க்கில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு பத்திரத்தை வைக்கிறாரு. அந்த பத்திரத்தை வச்சு கரெக்டான முறையில் அந்த லோனை கட்டிட்டு வராரு. அவர் கையில் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை கட்டி க்ளோஸ் பண்ணலான்னு வராரு. ஆனால் அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக அலக்கழிக்கிறாங்க. கேட்டால் அந்த மேனேஜர் வரணும், இவங்க வரணும். ஒரு சாமானிய மனிதனுக்கு வந்து எதுவுமே தெரியல. அவர் என்னென்ன போராட்டத்தை நடந்துச்சுன்னு அவர் சொல்லுவார். பேசுங்க சார். ஐடிஎஃப்சி பேங்க் மூலமா நான் 4 லட்சம் லோன் வாங்கினேன். என்னை மோசடி பண்ணி ஏமாத்துறாங்க. என்னை காப்பாற்றி விட்டது ராமச்சந்திர வக்கீல் ஐயா. அவர் இல்லைன்னா என் பத்திரமே முழுவி போயிருக்கோம். என்னை மோசடி பண்ணிட்டேன். பேசுங்க சார். என்ன நடந்துன்னு தெளிவாக நீங்களே சொல்லுங்கள். ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து பேங்க்கில் வந்து பத்திரம் வச்சுருக்காருங்க. வச்சு ஒரு 2 வருஷம் மேலே ஆகிடுச்சிங்க. கரெக்டாக டியூ கட்டிருக்காரு. எல்லாம் டியூ கரெக்டாக கட்டிருக்காரு. இப்போ 1.5 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க அவங்க கட்ட சொல்லி. இவர் ரெடி பண்ணி எட்டுன்னு வந்திருக்காருங்க. அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் வரணுன்னு சொல்லுவாங்க. அதையும் காட்டினாருங்க. கையில் எட்டுன்னு சொன்னாங்க. அதையும் எட்டுன்னு வந்தார். இப்போ பார்த்தா அந்த பேங்க் அந்த மேனேஜர் இந்த மேனேஜர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட காலைல ஒரு 10 மணிக்கு வந்தாங்க. இப்போ 5 மணி வரைக்கும் பேங்க்கில் தான் இருக்காங்க. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பத்திரம் எப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க? பத்திரம் வந்து 21 நாள் கழித்து தரேன்னு இருக்காங்க. அப்படி தரலைன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சரிங்க. போராட்டத்தில் நீதி வென்று விட்டு யாரும் இது வக்கீல் சார் தான். நன்றி. ஓகேண்ணா.